சூர்யா நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி இயக்கியிருக்கிற படம் தான் கருப்பு. இந்த படத்தில் த்ரிஷா, ஸ்வாசிகா, சிவதா, இந்திரன்ஸ், யோகி பாபுன்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து இன்னைக்கு மே 14 ரிலீஸ் ஆக இருந்தது. ஆனால் சில பண நெருக்கடிகள் காரணமாக இன்னைக்கு படம் வெளியாகலை. கருப்பு படம் பொறுத்த வரைக்கும் அதோட ரிலீஸில் மட்டும்தான் இன்னைக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், அதோடைய ஆரம்பத்துலேருந்து பல சிக்கல்கள் அந்த படத்துக்கு நடந்திருக்கு. இந்த படத்தோட ஆரம்பம்னு பார்த்தா, வீட்டில் விசேஷம் படத்துக்கு அப்புறமா ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மன் 2 தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற தகவல் தான் சுற்றுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா த்ரிஷா நடிப்பில் மாசாணி அம்மன் படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இதில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக சூர்யாவோட 45வது படத்தை ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இதில் இன்னொரு தகவல் என்னென்னா, இந்த கதையை ஆர்ஜே பாலாஜி முதல்ல விஜய்க்கு தான் சொன்னார். அவருக்கு கதை பிடிச்சிருந்தாலும் சில காரணங்களால் அதில் நடிக்க முடியல. அந்த டேட்டை தான் வாரிசு படத்துக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயம் இந்த கதையை பற்றி கேள்விப்பட்ட சூர்யா வந்து அந்த கதையை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜியை கூப்பிட்டு கதையை கேட்டு 40 நிமிஷம் மட்டுமே கதையை கேட்டு ஓகேவும் பண்ணிட்டாரு. சூர்யா ஓகே சொன்னதுனால கதையை அவருக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்த்து மாற்றினார் ஆர்ஜே பாலாஜி. கருப்பு ஜானியில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த படம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டப்ப இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக கமிட் ஆனது ஏஆர் ரஹ்மான். ஆனால் இந்த அறிவிப்பு வெளியான கொஞ்ச நாட்கள்லேயே இனிமே நான் அதிகமாக வேலை பார்க்க போகிறதில்ல, என்னுடைய வேலைகளை குறைச்சிக்க போகிறேன் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் முடிவு பண்ணதுனால இந்த படத்துலேருந்து அவர் வெளியேறிட்டார். அதுக்கப்புறமா தான் உள்ளே வந்தார் சாய் அபியங்கர். ஒரு வகையில் சாய் அபியங்கர் இந்த படத்துக்குள்ளே வந்ததுனால இந்த படத்தோட பாடல்கள் பெரிய அளவில் கவனிக்கப்பட்டுச்சு. இந்த படமும் பலரோட கவனத்துக்கு போச்சு, பலரோட எதிர்பார்ப்புகளுக்கு உள்ளாச்சு. 2024 நவம்பரில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு கோர்ட் பேக்ட்ராப்பில் நடக்கக்கூடிய அதே சமயம் சில பக்தி சார்ந்த விஷயங்களும் சேர்த்த ஒரு படமாக இந்த படம் உருவாகுது அப்படின்னு அப்போவே தகவல்கள்லாம் வெளியாச்சு. படத்தோட வேலைகள் விறுவிறுப்பாக தொடங்கினாலும் படம் முழுசும் விறுவிறுப்பாக நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. இங்கே மறுபடியும் சில சிக்கல்கள் வருது. பல பிரச்சனைகளால் இந்த படத்தோட ஷூட்டிங் நின்று நடக்குது. இந்த படம் தொடங்கினப்போ இந்த படத்தோட ரிலீஸ் வந்து 2025 தீபாவளி அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தோட ஷூட்டிங்கும் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முடிகிறதுக்கே 2026 கிட்ட ஆயிடுச்சு. 2026 படத்தை முடிச்சாச்சு. சரி, ஓகே, எப்படியாவது பொங்கலுக்கு இந்த படத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறப்போ விஜயோட ஜனநாயகன் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு கிளாஷ்குள்ளே இந்த படம் வந்துச்சுன்னா படம் பெரிய அளவில் கவனிக்கப்படாது அப்படிங்கிறதுனால பொங்கல்ங்கிற தேதியை படக்குழு கைவிட்டுட்டாங்க. அடுத்து பிப்ரவரியோ மார்ச்சோ வரலாம் அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் எதுவும் சரியாக வரல. ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணிடலான்னு பார்த்தா அந்த மாதம் எலெக்ஷன் வந்ததுனால அப்போயும் அவங்களால ரிலீஸ் பண்ண முடியலை. சரி, ஒரு வழியாக மே மாதம் எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த படத்தை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க படக்குழு. அப்படி அவங்க முடிவு பண்ண தேதி தான் மே 14 இன்னைக்கு. ஆர்ஜே பாலாஜியோட பிறந்தநாள் அன்னைக்கு படத்தோட டைட்டில் கருப்பு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. சூர்யாவோட பிறந்தநாள் அன்னைக்கு கருப்பு படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் படத்துடைய 4 பாடல்களையும் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் படத்தோட ரிலீஸ் தேதியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் படத்தோட ட்ரெய்லர் பற்றி எந்த தகவலுமே இல்லை. அங்கேயும் ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா, எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்துட்டாலும் கூட முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்பாரா அப்படிங்கிற விஷயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இதுக்கு மத்தியில் ட்ரெய்லரை விட்டா அதை பற்றின டாக் பெருசாக இருக்காதோ அப்படிங்கிறதுனால ட்ரெய்லரையும் அவங்க கையிலே வச்சுருந்தாங்க, ரிலீஸ் பண்ணாமல். ஒரு வழியாக விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுட்டாரு, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிறதுனால படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணாங்க. அங்கேயும் ஒரு சின்ன சிக்கல் வந்துச்சு. என்னென்னா, அதை பார்த்த பலரும் சூர்யாவுக்கு வில்லன் ஆர்ஜே பாலாஜியா அப்படிங்கிற மாதிரி சில எதிர்மறையான கருத்துக்களை முன் வச்சாங்க. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் படம் பதில் சொல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையை பல மேடைகளில் ஆர்ஜே பாலாஜியும் சொல்லியிருந்தார். சரி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இனிமேல் படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது தான் பாக்கி அப்படின்னு காத்திருந்த படக்குழுவுக்கு இன்னைக்கு பெரிய அதிர்ச்சியே நடந்திருக்கு. தயாரிப்பாளர் தரப்புக்கு வந்த பணப்பிரச்சனையால் இன்னைக்கு இந்த படத்தை அவங்களால ரிலீஸ் பண்ண முடியலை. சரி, இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு இதை டீல் பண்ணிகிட்டு இருக்கிற இன்னொரு வேளையில் மறுபடியும் ஒரு பிரச்சனை இன்னைக்கே வந்துச்சு. அது என்னென்னா, மும்பை, பூனே, வாரணாசி இந்த மாதிரியான இடங்களில் இந்த படத்தை தவறுதலாக கியூப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதாவது ஸ்க்ரீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது சம்மந்தமான கிளிப்ஸ் எல்லாம் சமூக வலைதளங்களில் வைரலாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு உட்பட சில தயாரிப்பாளர்கள் கியூப் நிறுவனத்துக்கு போய் அவங்கக்கிட்ட விளக்கம் கேட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசி, அதுக்கப்புறமா தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு உட்பட சில தயாரிப்பாளர்கள்லாம் கியூப் நிறுவனத்துக்கு போய் இது சம்மந்தமான விளக்கம்லாம் கேட்டாங்க. இப்படி
இந்த படம் தொடங்குனதுலேருந்து பல சிக்கல்கள் இந்த படத்துக்கு வந்திருக்கு. அது இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற அளவுக்கு வந்து நின்றுருக்கு. கருப்பு படத்தோட இந்த சூழ்நிலையை கவனித்து பல பிரபலங்களும் படக்குழுவுக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. குறிப்பாக தனுஷ், கார்த்திக் சுப்புராஜ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவாக பதிவுகளை போட்டுட்ருக்காங்க. கருப்பு படத்தோட தயாரிப்பாளர் தரப்பு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இன்றைக்கி அவங்களால படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை. ஆனால் நாளைக்கு எப்படியாவது காலையில் 9 மணிக்கு இந்த படத்தை தியேட்டர்களில் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல மிக தீவிரமாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த முயற்சி கை கூடுமா அப்படிங்கிறத நாளைக்கு தான் பொறுத்திருந்து பார்க்கணும்.